ஆண்டவர் நமக்காக ஒரு சுதந்திரத்தை பரலோகத்திலே வச்சிருக்கிறாரு. அதை நாம பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் அவர் சொல்லுகிறார், விசுவாசத்தை கொண்டு தேவனுடைய பலத்தினாலே காக்கப்பட்டிருக்கிறீர்கள். விசுவாசி பதறான் பிரியமானவர்களே. பிரியமானவர்களே, 1 பேதுரு 1வது அதிகாரம் 5வது வசனத்திலே, கடைசி காலத்திலே வெளிப்பட ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிற ரட்சிப்புக்கு ஏதுவாக விசுவாசத்தை கொண்டு தேவனுடைய பலத்தினாலே காக்கப்பட்டிருக்கிற உங்களுக்கு அந்த சுதந்திரம் பரலோகத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் நமக்காக ஒரு சுதந்திரத்தை பரலோகத்திலே வச்சிருக்கிறாரு. அதை நாம பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் அவர் சொல்லுகிறார், விசுவாசத்தை கொண்டு தேவனுடைய பலத்தினாலே காக்கப்பட்டிருக்கிறீர்கள். விசுவாசி பதறான் பிரியமானவர்களே. விசுவாசத்தை கொண்டு காக்கப்பட்டிருக்கிற நமக்கு, அதுவும் தேவ பலத்தினாலே காக்கப்பட்டிருக்கிற நமக்கு, இன்னைக்கு நம்முடைய பலன் அல்ல, நம்முடைய பலன் அல்ல, ஆனால் தேவனுடைய பலனும் பலனும் நமக்கு கிடைக்கும் பொழுது பிரியமானவர்களே, அது ஒரு பெரிய சுதந்திரமாக இருக்கிறது. இந்த பலன், இந்த பலனை எப்படி பெற்றுக்கொள்வோம் என்றால் விசுவாசத்தினாலே நாம் பெற்றுக்கொள்கிறோம். இன்னைக்கு இது எப்படி நடக்குமோ நடக்காதோ, இந்த சூழ்நிலையை நான் எப்படி தாண்டி போவேனோ, இந்த சேலஞ்சை நான் எப்படி ஃபேஸ் பண்ணுவேனோ, இதோ இந்த கிராஸ் ரோட்ஸில் இருக்கிற என் குடும்பத்திற்கு என்ன சூழ்நிலை நடக்குமோ, அடுத்த படியை எப்படி எடுத்து வைக்கணும்னு தெரியலையே என்று சொல்லி தயக்கத்தோடு இருப்பீர்களே. ஆனால் விசுவாசத்தினாலே நீங்கள் தேவ பலத்தினாலே காக்கப்பட்டிருக்கின்றீர்கள். முதல் ஸ்டெப் இல்லை, ஒவ்வொரு ஸ்டெப்பும் எடுத்து வைக்கும் போது விசுவாசத்தினாலே நடக்கிற பை வாக் பை ஃபெய்த் என்று சொல்ல நாம் அழைக்கப்பட்டிருக்கின்றோம். ஒரு அருமையான குடும்பம் இராணுவத்திலே பணி செய்து கொண்டிருக்கின்றார். அவர் கல்யாணம் ஆவதற்கு முன்பாக யுத்தத்துக்கு போகணும், இராணுவத்துக்கு போகணும்னா பயப்படாமல் போவார். நான் இந்த நாட்டுக்காக உயிரை விடுவேன் அப்படின்லாம் சொல்லுவார். அவர் வந்து திருமணமாகி திரும்ப செல்லும் பொழுது ஒரு சிறு தயக்கம் ஏற்பட்டது. என்னங்க அப்படி தயங்கி நிற்கிறீங்கன்னு அந்த மனைவி கேட்ட பொழுது, நான் இத்தனை நாள் யுத்தத்துக்கு போகும்போது எனக்கு பயம் இல்லை, ஆனால் இப்போ யுத்தத்துக்கு போகும்போது எனக்கு பயம் இல்லை, ஆனால் உன்னை யார் இனிமேல் பார்த்துப்பா அப்படின்னு ஒரு கவலை, ஒரு தயக்கம் எனக்கு இருக்கிறது. ஏதாவது நடந்துருச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு அந்த சகோதரி விசுவாசியாக இருந்தபடினாலே இந்த வசனத்தை எழுதி ஒரு பாக்கெட்டில் போட்டு வச்சாங்களாம். நீங்கள் எப்பெல்லாம் நீங்கள் பயப்படுறீங்களோ, எப்பெல்லாம் தயங்குகிறீங்களோ, எப்பெல்லாம் கவலைப்படுகிறீங்களோ, அப்போ இந்த வசனத்தை எடுத்து படிச்சு பாருங்க. விசுவாசத்தை கொண்டு தேவனுடைய பலத்தினாலே காக்கப்பட்டிருக்கிற நமக்கு ஒரு சுதந்திரத்தை கடவுள் பரலோகத்திலே வைத்திருக்கிறார் என்று சொல்லி அந்த நபர் அதை எடுத்து சென்ற பிறகு நடந்தது என்ன தெரியுங்களா பிரியமானவர்களே? ஒவ்வொரு யுத்தம் வரும்பொழுதும் விசுவாசத்தினாலே நான் தேவனுடைய பலத்தினாலே காக்கப்பட்டிருக்கிறேன் என்று சொல்லி வெற்றி மேல் வெற்றி பெற்று சந்தோஷமாய் வீடு திரும்பினாராம். இன்றைக்கு உங்களுக்கு எதிராக யுத்தம் போல எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் அந்த யுத்தத்தை வெல்வதற்காக விசுவாசத்தினாலே தேவனுடைய பலத்தினாலே நாம காக்கப்பட்டிருக்கிறோம் என்கின்ற ஒரு நினைவோடு, என்கின்ற ஒரு விசுவாசத்தோடு நாம் நடந்து வெற்றியை பெற்றுக்கொள்வோம். தலைகளை காட்டி தேவனுடைய பாதப்படியிலே அர்ப்பணிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, ஒவ்வொரு நாளும் கர்த்தாவே நாங்கள் விசுவாசத்தினாலே தேவனுடைய பலத்தினாலே காக்கப்பட்டிருக்கின்றோம் என்ற ஒரு சிந்தையோடு கூட, ஒரு நம்பிக்கையோடு கூட நாங்கள் நடக்க கர்த்தர் கிருபை செய்யும்படியாக இயேசுவின் மூலம் ஜெபித்து ஜெயம் எடுக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென்.